சொல்ல கேளோவே வார்த்தை ஒன்று சொல்ல கேளோவே நீங்களோ சித்திரமா செய்து சீக்கிரமா கொண்டு வாடோவே காஞ்சிபுரம் வெட்டீங்க செய்தோவே வாங்க சிமிழருதாவே அரசன் நம்பு வெட்டீங்க அரசன் நம்பு வெட்டி ஒரு புது சிமிழ கொண்டு வாடாவே ஒரு புது சிமிழ் கொண்டு வாடு என்று பார்வதியும் சொன்னவாது கேட்ட விஸ்வகர்மாவே கிரி மலையதிக காஞ்சிபுரம் கம்பு வெட்டி கம்பு வெட்டி ஒரு கட்ட சிமிழ் கடைந்தெடுத்தார் ஆமா கம்பு வேட்டி பூவரசங்கம்பு வெட்டீங்க சிமிழம் கடைந்தெடுத்தாவே சிமிழக்கெத்த வருடம் தீட்டீங்க காணி போட்டும் போட்டீங்க சீனி போட்ட மேல போட்டே சீனி போட்ட மேல போட்டே பார்வதி அலை கொடுத்தாவே பார்வதியும் கையில் வாங்கிய பார்வதியும் கையில் வாங்கிய எந்த உயிரினங்களை பிடித்து அடைக்க வேணும் அவர் ஆரைய பிடிச்ச அடப்பமான ஆனெல்லாம் சேராது பார்த்துக்கோ அந்த சிமிழுக்குள்ள அப்ப மாயண்டி சொல்லிட்டு குதிரை வாங்கி கிடப்போமா அதையும் பிடித்து அடைக்க முடியாது சிமிழுக்கு ஏத்த உயிர் சின்ன சித்தரும்பு அன்புடனே தடைத்தாதானே காணி போட்டு புட்ட போட்டு பட்டதில முடிந்து கொண்டாதானே கொண்டாதானே சிவே வருவார் என்று வேல வெளிய வைத்து வைத்து வாய்த்த சத்தியாகிய பார்வதா தேவியானவள் எதிர்பார்த்திருக்க ஆமையோ சீரும் சிறப்பா உள்ள நேரத்தில் வாடும் நாமளை ஆதரிக்க வேணும் என்று முதலாகவே நமக்கு 101 லட்சம் பொன்பொருளை அள்ளி பணம் தந்து ஆதரித்துள்ள செல்வ சீமான் யார் என்று கேட்டால் இந்த சன்னல் புதுக்குடிமா நகரத்திலே வாழ்வாந்து வாசம் செய்து வரக்கூடியவர்கள் அம்பிகையாகப்பட்ட உச்சினி மாகாளி அம்மன் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் பூசாரி நாதஸ்வர வித்துவான் நையாண்டி மேல சக்கரவர்த்தி அருமை அண்ணன் திரு செல்லப்பா கம்பர் லேட் அவர்களுடைய குமாரர் திரு பாலசுப்பிரமணியன் உச்சினி மாகாளி அம்மன் மாரியம்மன் கோவில் பூசாரி இப்போது டாடா கம்பெனி சூப்பரேசர் முன்னாள் பெட்ரோல் பல்க்கு
மேனேஜர். அதற்கு அடுத்தபடியாக அவருடைய தம்பி யாருப்பா? கீழ முன்னீர் பள்ளம் ஸ்ரீ வெங்கடேசன் அவர்கள், மைனர்பட்டி மைனர் பாட்டி நையாண்டி மேளம் இவர்களுடைய அன்பளிப்பு அட்டகாளி 8 பேரும் துணை, சபரிமலை ஐயப்பன் துணை, திருச்செந்தூர் ஆண்டவன் துணை நமக்கு 100 ரூபாய் அள்ளிப்பணம் தந்து ஆதரித்துள்ளார்கள். ஆமா. ஏ அப்பா, நேத்து நைட் அண்ணன் வந்திருக்காவுளே வரது கைய தூக்கி காமிக்காரு. நமக்கு 101 லட்சம் முன்வரலை அள்ளிப்பணம் தந்து ஆதரித்துள்ளார்கள், ஆதரவு செய்துள்ளார்கள். அன்னார்களுடைய குடும்ப குலகோத்திரம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் ஆமோ மக்களோடு ஆமண்ணே எப்படி வாழ வேணும் தெரியுமா? எப்படி சுவாமி வேண்டும் சாமி வளர வேண்டும், ஐயனை வளர வேண்டும், உங்க வம்சம் என்றைக்கும் உயர வேண்டும், நீங்க வளர வேண்டும். ஏ உச்சினி மகாளி அருளாளே, எங்க சந்தன மாரியம்மா அருளையாளே, ஏ கள்ளத்தி சுடலையுட அருளாளே, எங்க ஈஸ்வரியாருவாளே, ஐயப்பட்டியதும் வேண்டுவான், ஏ பாடுவான பொங்க வேண்டுவான், ஐய கெட்டியதோ மாங்கலியுவான் என்று தலைத்து வாங்கி வாழ வேண்டுவான், ஏ மூங்கில் போல பண்ணை கட்டியே அவர்கள் முசையாம வாழ வேண்டுவான், ஐய வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக வளர்ந்து வாங்கி அளிக்க வேண்டுவான், வாழையடி வாழையாக அப்படி ஆதிசக்தி பார்வதியாவே பகவான் எப்ப அவர் வருவார் என்றோ ஈஸ்வரிய எதிர்பார்த்தாவே பகவான் அவர் வருவார் என்றோ பார்வதியா எதிர்பார்த்தாவே எதிர்பார்த்த வேளையில அவன் நீக்கினகள் மதக்களைய கவிழ்ந்ததல உழைந்த கூந்தல் உழைந்த கூந்தல் முடியலைய உமையவள் நம் பார்வதியாவே எப்பன் செய்வ மறுவார் என்றோ எப்பன் செய்வ மறுவார் என்றோ ஈஸ்வரியா எதிர்பார்த்தாவே அப்படி எப்பம் சிவன் வருவார் என்று சரியானவள் எதிர்பார்த்தார், எதிர்பார்த்த வேளையில ஆதி சக்தியாகிய பார்வதியானவள் பகவான் வந்த பொழுது வாய திறக்கல மறுவார்த்த பேசல. ஏ பார்வதி, பகவான் இல்லா வேலையிலே பலிமோசம் என்ன என்று கேட்க பார்த்தால் ஆதி சக்தியாக பார்வதா தேவி, ஆண்டவா இன்றைய தினத்திலே நீங்கள் எந்த உயிருக்கெல்லாம் இறை இழந்தீங்க? ஏ பார்வதி, நான் 14 உலகத்திலையும் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் தாயார் கர்ப்பத்தில் வாழ்ந்து வரக்கூடிய சிசுவுக்கும் நான் படி இழந்தேன் அம்மா. ஆண்டவா, நீங்கள் ஆண்ட 2 உயிரானது பட்டினையா இருக்கு, படி அளந்தம் இங்கே எப்படி போய் இழந்தீங்க என்று பார்வதா தேவியானவள் கேட்ட போது
ஏ பார்வதி, என்ன? அந்த இறக்குகிற உயிரானதை கொண்டு வா ஆமா, கொண்டு வா, கொண்டு என்று ஈஸ்வரியானவள் கேட்டபோதே ஐயா. பகவான் அந்த இரண்டு எறும்புக்கும் படியளந்தார். ஆமா அது திங்கு மட்டும் போட்டு முடியாம வைத்திருக்கு மட்டும் ஒண்ணு போட்டு போட்டு முடியாம வைத்திருக்கு முடியாம வைத்திருக்கு ஒண்ணு போட்டு உள்ள முடியாம ஐயா ஒரரும்பா இருந்ததுதான் ஆயிரம் எறும்பாச்சியே இரும்பா இருந்ததுதான் இருந்ததுதான் ஆயிரம் எறும்பாச்சியே ஆயிரம் எறும்பாச்சே ஐயா இருந்ததுதான் அது ஈராயிரம் ஓர் எறும்பா இருந்தது ஓர் ஆயிரம் எறும்பானது எறும்பாகானது ஈரெரும்பா இருந்தது 2000 எறும்பானது ஆமா பார்த்தால் பார்வதா தேவியானவள் என்ன செய்தான் ஆண்டவா பகவான சிவபெருமாள பகவானுக்கு பரிசு செய்த ஆமா எல்லா பாவத்தை மன்னித்தருளுங்கோ என்றார். ஆமா பார்த்தா பார்வதியானவள் என்னன்னா ஏ பார்வதி, என்ன எனக்கு செய்த பாரு ஒரு பாவம், ஆமா அது உனக்கு என்னைக்குமே தீராது பார்த்துக்கோ. சரிதான் என்னை ஈஸ்வரி பார்வதி இடத்திலே சாபத்தை கொடுக்க ஆமோ பகவானுக்கு பரிசு செய்த ஈசனுக்கு பரிசு செய்த பாவம் எப்பந்தேப்பா கடவுளுக்கு செய்த கடவுளுக்கு பரிசு செய்த அதிக பாவம் தீபாய் பார்வதி அந்த கடிய பாவம் அடியே ஆளனுக்கு பரிசு செய்தாங்க ஆளனுக்கு செய்தாக அதிக பாவம் எப்பந்தீர்ப்பாக கேட்ட போதே போதே பார்வதியாய் அது சொல்வாக ஆதிசக்தி பார்வதியாய் அது சொல்வாக ஏ ஆண்டவனே பகவானே பகவானே, ஒரு புருஷனுக்கு செய்த பாவத்தை தீர்க்கணும்னா யாரால முடியும்? ஒரு பிள்ளையால தான் முடியும். ஒரு குழந்தையால தான் முடியும். ஆண்டவா பகவான ஈஸ்வரா இறையோனே கடவுளே பகவான ஐயா புருஷனுக்கு பரிசு செய்த பொல்லாப்பவன் நிற்கிறதற்கு ஒரு புத்திரன் எனக்கு வேணும். யாருக்கு பரிசு செய்த யாரிய பாவம் போக்குவதற்கு ஒரு ஆண் குழந்தனுக்கு வேணும். கடவுள் இல்ல கை குழந்தை கடவுளே கொடுக்க வேணும். புருஷன் இல்ல புத்திரே கொடுக்க வேண்டும். பார்வதியும் கெட்ட போது ஏடியம்மா பார்வதி மகன் கணபதி முதல் பிள்ளைய உனக்கு தந்தே மகன் மூணாவது பிள்ளைய உனக்கு உதவுமா பகவானும் சொன்ன போது ஆண்டவா பகவானே நல்ல கணபதியும் தாய போல தந்தி தூரம் அவன் மேல் குறைச்சி மேல தூரம் ஆண்டவா பகவானே மூணாவது பிள்ளையத்தாக மூணாவது முக்கனே கொண்டிருந்தோமே
முக்கணனோ உன்னையவோ உன்னையவோ அம்மா என்னையவும் மதிக்க மாட்டாங்க பிள்ளைய பிறக்க மாட்டாங்க ஏகளுக்கு ராஜாவாங்க மாயானம் போவாண்டி மாயானோ அவன் மாண்டவன் அம்மா மாண்டவனோ அம்மா கட்டுக்கு இறங்க மாட்டாங்க கையில இறங்க மாட்டாங்க ஏடியம்மா பார்வதிய சுடுகாடு போவாண்டி சுடுகாடே அம்மா சுத்தவனும்பா அம்மா பார்வதிய கைலாச வாசலில மாபுசங்களப்பானே பகவானும் சொன்ன போது ஆண்டவனே பகவானே பகவானே இந்த ஆதிசக்தி வார்த்தைகளும் ஐயா பகவானே ஆண்டவா பகவானே மூணாவது பிள்ளை எப்படி இருந்தாலும் அது உதவுனாலும் சரி உதகாம போனாலும் சரி மூணாவது பிள்ளை எனக்கு கண்டிப்பாக வேணும் என்று கேட்டாமோ அதே வேளையில என்ன சுவாமி இந்த பாடும் நாமலை ஆதரிக்க வேணும் என்று பாடும் ஆதரித்த செல்வசீமான் யார் என்று கேட்டான் வழக்காளி வகையாரர்கள் சேது என்ற ராமசுவாமி அவர்கள் பட்டம்மா குடும்பத்தினர்கள் இவர்கள் மதுரை மாநகர் வழக்காளி குடும்பத்தினர்கள் சேது என்ற ராமசுவாமி பட்டம்மா குடும்பத்தினர்கள் மதுரை இவர்கள் மதுரை என்ன நகரம் தூங்காத நகரமா அப்படியா 24 வேலை நடந்துகிட்டே இருக்கும் அங்க யாரும் தூங்க மாட்டாங்களோ உழைப்பு அதுதான் இவர் தூங்கா நகரம் நமக்கு 201 லட்சம் முன்பொருளை அள்ளிப்படம் தந்து ஆதரித்துள்ளார்கள் ஆதரவு செய்துள்ளார்கள் அன்னார்களுடைய குடும்ப குலகோத்திரம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் மனைவி மக்கள் பொண்ணு எடுத்த இடம் கொடுத்த இடம் வழக்காளி குடும்பங்கள் எல்லாம் அப்பனாகிய கள்ளத்தி சுடலையுடைய அருளாலை எப்படி வாழ வேணும் தெரியுமா வாழ வேணும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் வழக்காளி குடும்பம் வையகம் கள்ளத்தி சுடல அருளாலே கல்யாணம் வாழ வேண்டும் பேச்சியம்மாலே திருமங்கையிலை போல் வாழ வேண்டும் முகுராதி அருளாலே மாரியோட அருளாலே சங்கரனோ கையிலை போலே அவர்கள் சந்தோஷமா பட்டி வந்து பெருக வேண்டும் பாலாக பொங்க வேண்டும் வாழையடி அலையாக வாழையடி அலையாக வளர்ந்து வாங்கி வேண்டும் என்னைக்கும் வளர்ந்தோங்கி வாழ வேண்டும் வாழ்க வளர்க என்ற ஆண்டவன் பகவானை பிரார்த்திக்கிறோம் ஐயா அப்படி பகவானால
கணவர் சொன்ன வேளையில என்ன சுவாமியே இதே வேளையிலே நாமளை சுமக்காலே இந்த அம்மா பூமாதேவி கைலாசம் வாரா. எப்ப அந்த பூமிநாச்சியா வாரா வருகிற வேளையில ஆமா யாமனா அந்த காலத்துல ஒரே பிறப்பு தான் பாத்துக்கோ. ஆமா பிறப்பை தவிர இறப்பே கிடையாது. சரிதான். அதனால ஆமா உயிர் சமய குறைக்கிறதற்கு கைலாசம் வருகிறார். ஆமா பூனா குறுகி குறுக்கெல்லாம் முளை முளைத்து முன்முளைத்து ஆவி உடங்கி அடங்கி ஆமோ மறுபடியும் 6 மாத குழந்தையா போயிருந்துருவாங்களாம். ஆமா எப்படி இருப்பாங்க? 6 மாத பிள்ளையா இருப்பாங்க. அவன் வீட்டுக்கு வார மருமவன் நல்ல மருமவளா இருந்தானா? நல்ல மனவாட்டியா இருந்தானா? மாவாட்டினா யாருன்னு? ஏ மருமவனே. ஓ மருமவனானோ? மாவாட்டி தோசைக்கு ஊத்துறாதானே அத்தைக்கு உயிர் போகும். நல்ல மருமவளா இருந்தான்னு வையி. ஆமா அப்படியே அந்த காலத்துல கூரை சம்பாரம் தான் பாத்துக்கோ. சரிதான். பணவோட குடிசைய வச்சு நிறைஞ்சிருப்பாங்க. ஆமா 4 பக்கமும் மண்ணும் செவரு. சரிதான். கீழே என்ன போட்டிருப்பா? ஏப்பா கீழே சாணிய போட்டு மொழிருப்பாங்க. சாணிய போட்டு நல்லா முழுவி இருப்பா. ஆமா ஏன வயசு காலத்துல மாமா மாமியா ஆமா 2 பருக்கையும் தண்ணியும் குடிக்கும் போது எச்சி கீழே விழுந்துடும்னா இப்படி சாணி எடுத்துட்டு வந்து ஆமா அப்படியே பூசி மொழிவிடுவா. ஏப்பா இப்ப உள்ளவா என்ன செய்வா? பேச வெத்தலை எச்சிய போட்டு துப்ப விட மாட்டாக்கா. ஏப்பா அவ கீழே மேலே ஒட்டிருக்காளா? என்னத்த ஒட்டி இருக்கா? டைல்ஸ். டைல்ஸ் தொடப்பு எனக்கு தானே தெரியும். கரை வட்டுச்சுனா வேணிவா அப்படின்னு மருமவ என்ன செய்வா? ஆமா மருமவளுக்கு முளவாத்தைய கிடைச்ச கணக்காருக்கும் புல்லு புல்லுன்னு வருவா. ஏத்த எல்லாத்துக்கும் வந்துடுத என்ன சாவு. நீங்க என்ன சாவலையோன்னு கேப்பா. ஆமா கிழவிக்கு காது கேட்காது பத்தியா? சரிதான். ஏட்டி என்ன சொல்லுத? மாசம் 1000 ரூபாய் பென்ஷனுத்த. ஆமா உங்க மவன் வெளிநாட்டுல இருக்காவோ? சரிதான். அதனால ஏத்த மவன் வெளிநாட்டுல இருக்காவோ சம்பளம் அனுப்பிடணும்னு காட்டி மறைச்சு பேசிடுவா. பாத்துக்கோ பேசுவா. அது மட்டும் இல்ல என்ன ஏத்தே உங்க கூட சேர்ந்தவ பூரா போயிட்டாவோல. எங்க போயிட்டா? சுடுவாட்டுக்கு. சுடுவாட்டுக்கா? நீங்க என்ன போலையோன்னு கேப்பா. ஆமா ஏட்டி என்ன சொன்ன? சுடுவாட்டு கோயிலுக்கு. சுடுவாட்டு கோயில் சொல்லமான கோயில்ல கொடை நடக்கலாம் வில்லு பார்க்க போலையான்னு கேப்பா. காட்டி மறைச்சிருவா. பாத்துக்கோ நல்ல மருமானே. அப்படியெல்லாம் இந்த உலகத்துல இப்ப இருக்காங்க. பாத்துக்கோ சரிதான். அந்த காலத்துல இறப்பே கிடையாது. ஏப்பா பிறப்பு மட்டும்தான். பிறந்தது எப்படி 100 110 வருஷ காலம் 200 300 ஆண்டு காலங்கள் இருந்திருக்காங்க. ஏப்பா அப்போ உள்ள மூதாக்கள். ஆமா சரிதான். பிறக்கும் போது எப்படி இருந்தாங்களோ அப்படியே கூணா குறுகி குறுக்கெல்லாம் முளைத்து ஏப்பா முளைத்து ஆவி உடங்கி அடங்கி 6 மாத குழந்தையா மறுபடியும் போயிருவாங்க. இப்ப அந்த கண்ணு மட்டும் அப்படியே வெடுக்கு முடிச்சுட்டு அப்படியே பச்சு பச்சுன்னு முளைச்சுக்கிட்டு இருக்கும். ஆமா அதுக்குதான் இன்னைக்கு வீட்டுக்கு வீடு ஒரு மாடா குழிய போட்டு கட்டுறாங்க. சரிதான். அதுக்குள்ள தூக்கி வச்சிருவாங்களாம். பாத்துக்கோ ஆமா இப்ப என்ன செய்வா? என்ன மாமனை மாமியாவும் வீட்டுக்குள்ள குழிய வெட்டி இறங்கிட்டு தான் மத்த வேலை. ஏப்பா அதனால ஆமா உயிர் சமயம் தாங்க முடியலை ஆண்டவா என்று வாரு பகவானிடத்திலே பூமாதேவி சொல்ல அதே வேளையில திருவள்ளுவரை வரவழைத்து உலகத்தில போய் பறையோசடிக்க சொன்னார். என்ன சுவாமி? பூவிருக்க பிஞ்சிருக்க காயிருக்க கனி இருக்க கனியிலை கனிஞ்ச கனி மட்டும் படுத்து உதரும்படி அடைக்க சொன்னார். அதே போன்று பூமாதேவியானவளிடத்திலே கொடுத்த வாக்க காப்பாற்ற திருவள்ளுவரோ ஆமையா பூலோக தேசத்திலே வெள்ளை யானை மீதே வந்து ஒரு தொக்கு தான் தட்டி இருக்காரு. ஒரு அடிச்சிருக்காரு. அடிச்ச உடனே நாரதர் பார்த்தா ஏ தம்பி 5-6 சின்ன பையங்களை கூப்பிட்டாங்க. வாடா ஏ ஒன்னதாம்பாங்க வா. ஏ தம்பியோ இந்த 5-6 கல்ல பிறக்கு என்னடே வரமாட்டக்க 5-6 கல்ல பிறக்கு அப்படின்னு சின்ன பிள்ளை சொன்னதை செய்யக்கூடிய கிளி பிள்ளைகள். பிள்ளைகளை கூப்பிட்ட உடனே வள்ளுவரானவரை கல்லையும் கட்டியும் கொண்டு எறிந்தார். நாவு தடுமாறி எப்படி அடித்தார் தெரியுமா? சுவாமி பூரீர பிஞ்சோரீரே ஐயக்காயுதீர அறிவோதீரே உருகனல்ல உருகவென்றே உருகனல்ல உருகவென்றோ பறையோ ஆசாரிப்பாரோ உருகனல்ல உருகவென்றே போரே போரே
காயுதீர கனியுதீர போதீர வெஞ்சோதீர காயுதீர கனியோதீர ஒருக நல்ல ஒருக வென்றே உருவ ஒருக வென்றே மனச பறையோ பாரோ ஒரு நல்ல ஒருக வென்றே பூமுதீர பிஞ்சுதீர காயுதிர என்ற உருக பறையோசை அடித்த போது அன்னையில இருந்து பூவிலையும் போது பிஞ்சிலையும் போது காயிலையும் போது எப்பா கனியிலையும் போது அடைக்க படைக்க பேதியிலையும் போது எப்பா என்னென்ன பேதில பேதினா தப்பா நினைக்கப்படாது சரிதான் ஏன்னா அந்த காலத்துல நோயே பேதிதான் ஆமா எந்த நோயுமே இல்ல ஆமா அதனால எடுத்த கட்டணம் மாறாம கொண்டு போய் ஆமா அங்கே ஒரு மையம் என்று அழைப்பார்கள் ஊருக்கு ஈசான மூலையில எப்பா அதிலே கொண்டு போய் போட்டார்கள் ஆமா அப்ப விதைக்கவோ எரிக்கவோ தெரியாதல்லவா நாகரிகங்கள் இல்லாத காலம் அதனால ஆமா உமாதேவி மறுபடியும் கைலாசவாரா ஆமோ ஆண்டவா பகவான உயிர் சமய குறைக்க சொன்னதுக்கு பிணச்சம அதிகமாகுது ஐயா ஆமையா எனக்கு பிணச்சமைய குறைத்து தாங்கள் என்று சொல்ல ஆமோ ஏ உமாதேவி ஆண்டவா நாளை ஒரு காலத்துல ஆமா இந்த சன்னல் புதுக்குடி ஊர்ல ஆமோ ஆடி மாதம் 2ஆம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆமோ மத்தியான மதியம் போல ஐயா உன்னுடைய பிணச்சமைய குறைப்பதற்கு ஏ பிள்ளையாக பிறக்க போறே பிள்ளைய பிறக்க போறே அம்மா பிணச்சமைய தாரே நானும் பிறக்க போறேன் நானும் மரளையாக பிறக்க போறே ஏ பிறக்க போறே காத்து தாரே நானும் பிறக்க போறேன் உமாதேவி ஏ ஏடியம்மா பூமாதே தேவியே நான் கள்ளத்தி சுடலையா பிறக்க போறேன் சுடலையா பிறக்க போறேன் ஏன் சுடுகாட்ட காத்து தாரே நானும் பிறக்க போறேன் ஏ மாதலையாக பிறக்க போறேன் மாயனத்தை காத்து தாரே நான் மாயாண்டியா பிறக்க போறேன் மாயான சுருதிய தாரே பகவானும் சொன்ன போதே சொன்ன போது பார்த்தாள பார்வதியா ஏ ஆண்டவா பகவானே சிவபெருமானா இல்லையா பிறக்க போறீர்களா ஆமா ஆபத்துக்கு ஒரு பாலம் கேட்டேன் ஆமா தரமாட்டேன் என்று சொன்னியா சொன்னீர் ஆண்டவா உன் பிள்ளையா பிறந்து வினச்சுமைய குறைக்க போறீர்கள் ஆண்டவா ஆமா பிள்ளையாக பிறந்தீரானா ஏ பிறந்தீரானே நான் பேச்சியாக நான் பிறப்பே பிறந்தீரானா இங்கேதோ சுடலையாக பிறந்தீரானா பிறந்தீரானே நான் சுடுகாட்டு பேச்சியா நான் பிறப்பே ஐயா பிறந்தீரானா நீங்க கள்ளத்தி சுடலையா பிறந்தீரானா ஏ கடவுளே கள்ளத்தி பேச்சியா நாம் பிறப்பே நீரும் பிறந்தீரானா நீங்களும் மதலையாக பிறந்தீரானா ஏ மாயாண்டியா பிறந்தீரானா ஐயா பிறந்தீரானே மாயா
பார்வதியும் சொன்ன போதே அடி அம்மா பார்வதியே உனக்கு பிள்ளை வரும் வேண்டுமானா வடக்கு கோட்டை வாசலில 1000 மண்டபத்தில் 32 தூணதிலே முத தூணு தங்க தூணே தங்க தூணு முன்னாலே மண்டியதோ போடணுமே முந்தானிய ஏந்தணுமே முந்தானிய ஏந்தினானா ஏந்தினானா உனக்கு முட்டும் குழந்தை பிறக்கும் அடியே அடியே ஏந்தினானா அப்படி பகவானும் சொன்ன போதே ஏ பார்த்தால பார்வதியா அவனை குளித்து மாவா நீராடியே ஒரு கோத வரணும் பட்டுடுத்தியே கோமதையா பார்வதியா அவன் திருநீரே படிந்தே அந்த கைலாச வாசலில ஏ வாசலையே ஏ வாராள பார்வதியா ஏ வாசலிலே அவடி கைலாச வாசலில வடக்கு கோட்டை நல்ல வாசலிலே ஏ 1000 மண்டபத்தில் அந்த 32 தூணதிலே ஏ முத தூணு தங்க தூணே ஏ தங்க தூணு நாளே அவன் மண்டியதோ பாடுவாளா ஏ முந்தானிய ஏந்துவாளா ஏ தூண்டாத மணி விளக்கு ஏ கரோ வண்டே வடிவம் கொண்டே ஐயா வடிவம் கொண்டே ஏ தூண்டுவாரா சிவபெருமா ஐயனே வடிவம் கொண்டே அப்படி முத்து போரி ஐயா மூணு போரியே ஐயா முழு முழுன்னு விழுந்திடுமா குட்டி மாவா பிடிக்காளா உருணுதையா குழந்தையதோ உண்டம்மா உருணுதையா ஆடி வார பாடி வாரா கள்ளத்தி சுடலையா ஆதாளி போட்டு வாரா ஓடி வாரா ஆடி வாரா வடிவம் போல முன்னா வச்சு வேலையில சுடலையோடு ஈஸ்வரியா பேச்சு விட்ட பேச்சு பேச்சு அம்மா மத்தியானோ மதியம் போலே ஏ மதியம் போலே மதியம் வச்சு வேலையிலே சாமி மதியம் போலே ஏ வாண்டி சுடலா ஏ கள்ளத்தி சுடலா ஐயா அவ ஆடுவாரார் பாடுவாரோ ஏ பாடுவாரோ போடுவாரோ ஏ சுடலா ஐயா சுடல மணி விளக்கனில பிறந்த பிள்ளை மாயனத்தில சுடரொளிவே பிறந்த பிள்ளை ஏ பிறந்த
உன்னை ஆடிய அருளிய புத்திரனே அந்தி மகிழ்ந்துன்னை ஆடிய அருளிய புத்திரனே ஐயா சந்தி விநாயகா கணபதி சந்தி விநாயகா கணபதி பாரங்காப்பதாமே வேளாறுதரும் புத்திரானே காக்கும் சிதம்பரம் ஆனந்த தாண்டவம் அதிகளும் நாங்கள் வாட காக்கும் சிதம்பரம் ஆனந்த தாண்டவம் அதிகளும் நாங்கள் வாடே எனக்கு வாக்கு தர வேணும் மாறுகோணே வாக்கு தர வேணும் மாறுகோணே வாழும் அம்பிகை வேளா கவிகளை நாங்கள் பாடே தர வேண்டும் முகந்தன் மாறுகோணே அடியவரணமா பொன்முத்து மாலையா ஆதரவாய் வழியோ அப்பனே அடியபரணமா பொன்முத்து மாலையா ஆதரவாய் வழியோ ஐயா மணிமாலை எங்கெங்கே மார்பில் வதைக்கமோ மணிமாலை எங்கெங்கே மார்பில் வதைக்கமோ மாணிக்க போனோ போலாவே ஆதரவாய் வழியோ எங்கெங்கள் மார்பில் வதைக்கமோ மாணிக்க போனோ ஆடம்பரத்துடன் கொடி நாட்டினார் ஆணி முத்திரத்தில் அப்பனே ஆடம்பரத்துடன் கொடி நாட்டினார் ஆணி முத்திரத்தில் ஐயனே ஆணி உத்திரம் வீரந்தவா ஆணி உத்திரம் வீரந்தவா ஆனந்த கூத்தன
ஆனந்த கூத்தனன்பா குமர குருபரனை வெட்டி குருபரனை வெட்டி கொண்டறிந்தோம் சிறைகள் எல்லாம் தோணே ஆறு ஜடவியல் முருகா குரவல்லி மணவாளா செந்தூர் வெடி முருகா சிறுவனுக்கு வரம் தருவாவே முருகா மருகாவே முருகா மருகாவே ஆதிமாயனோட முருகா முருகாவே ஓடே முருகமால் மருகாவே யதாய செண்பகா தியவியம்மா சிறையடங்காவான் மயிலே சிறுவனுக்கு வரம் தருவாவே அஞ்சனையா தியவிவாள் பாடுமந்தனே வரம் தருவாவே மலைமவள மலைமலை மலையரசந்து திருமகளே வான்மதிய அம்பிகைய வந்தருள வேண்டுமாமா இடம் இருக்கும் எனக்கருள வருவாயம்மா வளம் இருக்கும் வடக்கிளிய வந்தருள வேண்டுமாமா நெஞ்சு முட்டினா உணர்ந்தோமே மாறும் வேலை தண்ணில் நாவுதடும் ராமல் ஆயனர் குரலும் மகிழாமல் நெஞ்சதும் உணர்ந்திடாமல் நினைவுதடும் மாறிடாமல் இலக்கினி மனமிறங்கி சத்தி இலக்கினி மனமிறங்கி அம்மா இசைக்கருள அருவாயம்மா கலை மகளே இசைக்கருள